ஷூ அதோட ப்ராப்பராக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லும் பேஸ்ட் பண்ணாமல் வச்சு பார்த்தேன். ஃபுல்லும் ஓகே வச்சு பார்த்து நடந்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரியாகுதா அப்படின்னு பார்ப்போன்னு. ஏன்னா நடந்து பார்க்காம சொல்ல முடியாதுல்ல. அதனால் சரி நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நடந்து பார்த்தேன். ஓகே கரெக்டாக ப்ராப்பராக இருந்தது. ஓகே அப்போ அப்படியே ஸ்டிக் பண்ணிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் வந்து க்ளூ இருக்கிற பொசிஷனில் எடுத்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கம்மை வந்து இப்படி மேலே கொஞ்சம் லேபிள் தெரிகிற மாதிரி இருந்ததா, அப்படிலாம் தெரியாத மாதிரி உள்ளே நல்லா பொசிஷன் இன்பில்ட்டாக வச்சு ப்ராப்பராக அமுக்கி பேக் பண்ணி சீல் பண்ண மாதிரி வச்சு அமுக்கி விட்டு நல்லா க்ளூ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஃபுல்லும் அது என்ன சொல்கிறது, நடக்கும் போது கூட தூக்கிட்டு வராத அளவுக்கு க்ளூ இருக்குது. க்ளூவோட எஃபெக்ட் அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்தது. இது வந்து இன்சோல்னு ஷூ இன்சோலாக அதுதான் அதுக்கு நேம் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நேம் வந்து ஷூ இன்சோல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருந்து தான் எடுத்தது. அதாவது அந்த பேஸ் நம்ம வைக்கிறோம்ல அதுக்கு வந்து பேர். ஸோ வச்சு பார்த்துட்டு ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெட்டியாக இருந்ததா. ரெண்டத்தையும் அப்படி ஷூ சும்மா ஜஸ்ட் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படிலாம் பார்க்கும்போது காலை உள்ளே வச்சுருக்கும் போது கால் வெளில தெரியலையா. அப்போ சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். வச்சுட்டு செம்மையாக இருந்ததா வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா ஃபோட்டோ பிக் அதை எடுத்துக்கிறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அழகா இருக்கே அப்படின்னு. ஆனால் வந்து என் மம்மி வந்து சொன்னாங்க, ஷூ சைஸ் சின்னதாக இருந்தாலும் என்ன, நீ வந்து அந்த ப்ளூ கலரே எடுத்துக்கலாம்ல, நீ எதுக்கு வந்து ஷூ சைஸ் பெருசாக இருக்கிறத போய் எடுத்த, அதே எடுக்காமல் நீ அதையே எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இதையே வச்சுட்டேன்.